இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு. எட்டிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம். மாடி வீடு அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். குட்டி வீடு தான், ஆனா நிறைவான வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோமே, அது அப்புறம் சும்மா வச்சிருக்கு. அத கூட விட மாட்டேங்கிற. இது வந்து 1882 எப்போ வருஷம் தாத்தாவோ யாரோ பயன்படுத்துற கட்டில் பரம்பரையா நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். அதே ஹார்லிக்ஸ் பாட்டில் அங்க இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் அழகா கூட பின்னுவாரு. அந்த தென்னை ஓலை வச்சு இந்த இது பின்னுவாங்களே, பெட்டி பின்னுவாரு. இது நார்கட்டில் பின்னுவாரு. எல்லா வேலையுமே தெரியும். எந்த வேலை கொடுத்தாலும் அதை, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு அதை செஞ்சு பழகி எல்லாமே செய்வாப்ல. இது வந்து என் ஃப்ரெண்டு கனடால இருக்கா. அவதான் நான் சினிமால வர்றதுக்கு காரணம். விஜிதா நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவ கையில பின்னது இது எல்லாமே. அப்பப்ப எங்க வீட்டுக்காரரு இப்படி தொங்கி விளையாடுவாங்க. எங்க பிள்ளைகளுக்கும் இதே விளையாட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் அம்மாட்ட படுக்கதான் ஆசைப்படும். இந்த கட்டுல இங்க போட்டு வச்சிருக்கிறது அதுக்குதான். இந்த போட்டாவை எங்கனையே பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இப்படி தலைவாணில இப்படி படுத்துக்கிட்டு எங்க அம்மையை பார்த்துட்டே படுத்து தூங்கிடும். கேரம் போர்டு எதுக்கு? கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. அதனால நான் பாதுகாப்பா வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான். அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா, செம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே என்னன்னா, அந்த கபர்ட்ஸ் எல்லாமே அண்ணா செய்வாங்களா? ஆமா. இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. இங்க வாங்கல, இங்க போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. அங்க வாங்க, இந்த மேல ஹோம் டூர் அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்க, இந்த மேல எல்லாம் இப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவலாம். இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட்டுல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். நான் எடுக்கிற சீரியலுக்குலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீமே நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அவங்க இந்த தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அழகா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. ஆமா, இது யூடியூபுக்கு தேவைப்படுது. நாங்க சீரியல் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு எடிட்டிங், டப்பிங் எல்லாத்துக்கும் மைக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்குதான் நான் லைஃப்ல என் வீட்டுக்கார்ட்ட ஆசைப்பட்டு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. இதுவும் கேமரா. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர். இது என் தம்பி வாங்கி கொடுத்தது. என் பிள்ளைகள் எப்போ எல்லாமே இருக்கும். எங்க தம்பிமார்கள் நல்லா, அண்ணன் எல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. இவ்வளவுதான் எங்க ஹோம் டூர். வேற சுத்துறதுக்கு ஒண்ணு இல்லமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த முகத்தையும் பாருங்க. கோபிநாத் அண்ணா எடுத்து எல்லா பேருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தாவே, எங்களுக்கு இந்த போட்டோ கொடுத்தாவே கோபிநாத் அண்ணா. அக்கா இதுல அழகா கியூட்டா இருக்கீங்க. இது வந்து கல்யாணம் ஆன புதுசுல கழுத கூட கொஞ்சம் அழகாத்தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல எடுத்தது. கல்யாணம் ஆகி 3 நாளோ 4 நாளோ ஆகுது. அப்போ அந்த ஒரு பொலிவு தெரியுது பாத்தீங்களா. இப்ப நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் அந்த பொலிவு வராது. அது ஒரிஜினலா இதான் எங்க மளிகை கடை. சரி வாங்க. நல்லா இல்லன்னா அங்கேயே சொல்லிட்டேன். மறுபடி கேட்டியா மொக்க வாங்குறவா.